visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற அருள்மிகு காசிபநாத சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலுக்கு எரித்தாட்கொண்டார் கோயில்னு இன்னொரு பேரும் உண்டு. புராதன கோயிலான இந்த கோயிலுக்கு 5 அடுக்கு ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மூலவர் வந்து காசிபநாதர் அப்படின்னு சொன்னேன். இந்த காசிபநாத சுவாமி கோவிலில் அம்பாளோட பேரு மரகதாம்பிகை அம்பாள். இந்த காசிபநாத சுவாமி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணவர் காஷ்யப முனிவர். கோவிலோட பேர் வந்து காசிபநாத சுவாமி கோயில்னு இருந்தாலும் இந்த கோயிலை எல்லாம் சொல்லி அழைக்கிறது என்னமோ எரித்தாட்கொண்டார் கோயில்னு. இந்த எரித்தாட்கொண்டார் அப்படிங்கிற பேர் வர காரணமான கதையை இப்போ நான் சொல்கிறேன். கேரள நாட்டை ஆண்ட மன்னனுக்கு உடல் உபாதை ஏகப்பட்டது. அதனால வந்து கடவுள் வந்து அவரோட கனவுல வந்து நீ வந்து எள்ளால் ஆன ஒரு பொம்மையை ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். கடவுளோட ஆணைப்படி அந்த கேரள மன்னன் எள்ளு பொம்மையோட சேர்ந்து தனது சொத்தையும் ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுத்துட்டார். இந்த சொத்தையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத பிராமணர் அந்த ஊர் கோவில் அர்ச்சகருக்கு அந்த சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கோ, நான் அகஸ்திய முனிவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அகஸ்தியரை பார்க்க போயிட்டார். அந்த நேரத்தில் அந்த எள்ளு பொம்மை ஏழை பிராமணனை பார்த்து இது வரைக்கும் நீ பண்ண காயத்ரி மந்திரத்தோட பலனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இதுக்குள்ள அந்த கோவில் அர்ச்சகர் வந்து அந்த ஏழை பிராமணனை ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இந்த கோவில் சிவலிங்கத்தோட சக்தி முழுவதும் அங்க இருக்கிற ஒரு புளிய மரத்துக்கு மாத்திட்டார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ஊருக்கு திருப்பி வந்த ஏழை பிராமணர் கோவில் அர்ச்சகர்கிட்ட நான் கொடுத்த சொத்தையெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டதுக்கு கோவில் அர்ச்சகர் நீ எனக்கு எந்த சொத்தும் கொடுக்கல, நான் வேணும்னா சிவலிங்கத்து மேல கூட சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அகஸ்திய முனிவரோட அருள் இருந்ததுனால இந்த ஏழை பிராமணர் நீ சிவலிங்கத்து மேல சத்தியம் பண்ண வேண்டாம், பொதுமக்கள் முன்னிலையில நீ வந்து இந்த புளிய மரத்து மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். வேற வழி இல்லாத இந்த கோவில் அர்ச்சகர் அந்த புளிய மரத்து மேல சத்தியம் பண்ண சிவபெருமானோட பேரருள்னால அங்க ஒரு பெரிய தீப்பிழம்பு வந்து பொய் சொன்ன அந்த கோவில் அர்ச்சகரை பஸ்மமாக்கிடுது. தன்னால யாருக்கும் எந்த தீங்கும் நேரக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தோட அந்த ஏழை பிராமணர் வந்து சிவன் கிட்ட வேண்டிண்டு செத்து போன அந்த கோயில் அர்ச்சகரோட உயிரை திருப்பி கொடுக்குமாறு மன்றாடினார். சிவனும் ஏழை பிராமணரோட வேண்டுகோளை மறுக்க முடியாம அந்த கோயில் அர்ச்சகரை திருப்பி உயிர்ப்பித்தார். மீண்டு எழுந்து வந்த கோயில் அர்ச்சகர் சிவனோட காலில் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்படி சிவன் காலில் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு வேண்டிண்டு அந்த ஏழை பிராமணரோட சொத்தையும் அந்த கோயில் அர்ச்சகர் திருப்பி கொடுத்துட்டார். இதான் எரித்து ஆட்கொண்ட சிவனோட கதை. இந்த கோவில்ல எரித்து ஆட்கொண்டாருக்கு மேற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இவ்வளவு நடந்தும் எரித்து ஆட்கொண்டார் சுயம்பு சிவலிங்கத்தோட கோபம் தனியாதனால அம்பாள் வேண்டுகோளுக்கு இணங்க மகாவிஷ்ணு இந்த கோவில்ல எரித்தாட்கொண்டார் சன்னதிக்கு எதிர்ப்புறமா கிழக்கு நோக்கி குடிகொண்டிருக்கார். இப்ப சொன்ன இந்த கதைக்கு முழு காரணகர்த்தாவான அந்த ஏழை பிராமணனுக்கும் இந்த கோவில்ல ஒரு விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த ஏழை பிராமணனுக்கு இந்த சொத்தெல்லாம் திருப்பி கிடைச்சுடுத்துன்னு சொன்னேன். அந்த சொத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த ஏழை பிராமணர் அந்த சொத்தை எதையும் தான் அனுபவிக்கல. அதுக்கு பதிலாக அங்க இருக்கிற கண்ணடியான் கால்வாய் உருவாக்குறதுக்கு அந்த சொத்தை மொத்தத்தையும் தானமா வழங்கிட்டார் அவர். இந்த கோயில்ல நடராஜருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. நடராஜர் சன்னதியில நடராஜரோட சிவகாமி அம்பாளும் காணப்படுறா. இங்க இருக்கிற நடராஜரோட பேரு புனுகு சபாபதி அப்படின்னு சொல்லுவா. இந்த கோயில்ல தைப்பூசமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வர நாளைக்கு இங்க நடராஜருக்கு புனுகு காப்பு சாத்தி இங்க பூஜைகள் நடைபெறும். இந்த கோவில்ல காசிபநாத சுவாமி சிவலிங்க வடிவமா கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அதே மாதிரி காசிபநாத சுவாமி சன்னதி பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய மரகதாம்பிகை அம்பாளுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இந்த கோவில் துவஜஸ்தம்பம் பக்கத்துல வடக்கு நோக்கி இருக்கிற ஹரிஹர புத்திர சாஸ்தா சன்னதியும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்க ஹரிஹர புத்திர சாஸ்தா சன்னதியில பூரண புஷ்கலாவோட இருக்கா. இங்க வந்து அம்பாள் சன்னதி பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி பள்ளி அறை இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே நால்வரோட ஒரு சன்னதி இருக்கு. நால்வர் சன்னதியில வந்து அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவாள்லாம் வடக்கு நோக்கி வீற்றிருக்கா. இந்த கோயில்ல ஜுரதேவர், 63 நாயன்மார்கள், சப்தமாதா, விநாயகர், அகஸ்திய மாமுனிகள்,
கன்னி விநாயகருக்கு மற்றொரு விக்கிரகம். அப்புறம் வந்து உமா மகேஸ்வரர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்கு. இங்க வந்து கோஷ்டத்துல வெறும் தட்சிணாமூர்த்திக்கு தனியா ஒரு விக்கிரகம் இருக்கு. இங்க அருணாச்சலேஸ்வரருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. அதே மாதிரி முருகன், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, விநாயகர், நாகதேவதைகள் இவர்களுக்கெல்லாம் நிறைய இடத்துல விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறாங்க. கோயிலோட வெளிப்பிரகாரத்துல வந்து பிரதட்சணம் வரும்போது கோயில் நந்தவனத்தையும் பார்க்க முடியறது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த காசிவநாதர் கோயில் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமா கட்டியிருக்கா. இந்த காசிவநாதர் கோயில்ல தாமிரபரணி ஆத்தை அடுத்து ஒரு தீர்த்தவாரி மண்டபமும் இருக்கு. முக்கிய பண்டிகை நாட்கள்ல இந்த தீர்த்தவாரி மண்டபத்துல தீர்த்தவாரி விசேஷமா நடக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த தலத்துல வந்து இங்க இறைவனை வழிபட்டால் அதை வந்து இறைவன் தீர்த்து வைப்பார்னு நம்பப்படுறது. இங்க வீற்றிருக்கும் மரதாம்பாள் கருணை கடலாக அருளை வாரி வழங்குறதுனால இந்த இடத்துக்கு அம்பா சமுத்திரம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.